2 வருத்தமாகவே இந்த விவசாயங்கள்ல உனக்கு ரொம்ப நஷ்டங்கள் வந்துருச்சு. பல லட்சங்கள இழந்து வேதனைப்பட்டுருக்க. அதனால இந்த காட்டுல பிரச்சனையா அல்லது கிரகத்தால பிரச்சனையாங்கிறது ஒரு சின்ன கேள்வி. காட்டுல பிரச்சனை இல்ல. கிரகங்களால நீ லாபம் அடையக்கூடிய பாக்கியம் இல்ல. அதையெல்லாம் வெற்றியாக்கி நான் ஜெயிச்சு தந்தா போதுங்களா? வேற என்னப்பா வேணும்? அம்மா அப்பா வந்து ரொம்ப வந்து அக்காவுடைய அந்த லைன் வைக்கிறாங்க பிரிஞ்சுவார். கொஞ்சம் கூட நம்மளுடைய இணக்கமா இருக்க முடியாது. தனியா பார்த்து என்கிட்ட விவரம் கேட்டுக்கோ. தொழில உருவாக்கி தரேன், வெற்றியாக்கி தரேன். விவசாயத்துல பெருமையா இருப்பேன். நாளைக்கு காலையில என்னைய பார்த்துட்டு போ. கருப்பசாமிக்கு கருப்பசாமிக்கு வாப்பா ஒத்த ஒரு மகனே ஓடியா. ஆ காலைல வரலாம். வரலாம் வரலாம் வரலாம். கருப்பசாமி 5 வருஷமா நான் வந்து கஷ்டத்துக்கு மேல கஷ்டங்கள தான் அனுபவிக்கிறனே தவிர, எனக்குன்னு ஒரு விடிவே கிடைக்கல. எங்க போய் கேட்டாலும், இந்த வருஷம் உனக்கு குரு பெயர்ச்சி நல்லா இருக்கும். அடுத்த வருஷம் சனி பெயர்ச்சி நல்லா இருக்கும். இப்படி கிரகங்கள சொன்னாங்களே தவிர, கிரகம் தான் மாறுச்சு. என் நிலைமை மாறலையே. அப்படின்னு ஜோசியக்காரங்கள்ட்டயும், உன் நண்பர்கள்ட்டயும் நீ சொல்லிக்கிட்டே இருக்க. உண்மையா இல்லையா? கால் வந்துட்டு வா. என்ன செய்ய? சில பிறப்புல அப்படியும் சில விதிகள் இருக்கு. நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். வரலாம். அதனால இப்ப நிறைய கடன்களும், மன உபாதைகளும் இருக்கு. இருக்கா இல்லையா? இந்த வேதனைகள் வந்து உன்னை நான் விடுதலை ஆக்கி தரணும். ஏதாவது நிலையான வருமானத்த பிடிச்சு உன்னைய காப்பாத்தணும். வேற என்ன வேணும்ப்பா? கண்ண மூடிக்கா. தேடித்தான் பார்க்கேன்டா பொண்ண. இந்த கனியை எடுத்துட்டேன். தெளிவா சொல்லுவேன். 2ஆம் தரத்து பொண்ணாக உத்தமமாக இருந்தால் ஏற்றுக்கிடுவியா? இந்தாடா பொண்ணு கிடைச்சாச்சு. 3 மாதத்துல உனக்கு வெற்றியான செய்தி கிடைக்கும். போ நல்லா இரு. கருப்பசாமிக்கு கருப்பசாமிக்கு அப்படியா அப்படியா? ஆ வேற வேற சரி 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 சரி. என்ன பூணு புகையா போகுது. சிப்சம்லாம் கொண்டு வந்து இறக்குதாங்க லாரியில கொண்டு வந்து. சிமெண்ட் தயாரிக்கிற இடம் எங்கப்பா இருக்கு தமிழ்நாட்டுல? அரியலூர். யாரெல்லாம் வந்தீங்க? யாரெல்லாம் வந்தீங்க? வாங்க 3 பேருமே கால் வந்துட்டோம். வரலாம். கொண்டா. உட்காரு. உட்காருங்க. தாத்தா மடியில் உட்காருடா. உட்காந்துக்கா உட்காந்துக்கா உட்காந்து. ஓ மடியில். இந்த பையனுடைய பிறப்பிலேயே இந்த பாதிப்பு இருந்திருக்கு. மரபணுக்கள் நரம்பியல் சம்பந்தமானது. உங்களுக்கு நீண்ட காலம் கழிச்சு தான் அது அறிமுகமாகி வெளியாயிருக்கு. முதல்ல வந்து ரியலா இயற்கையா இருக்கிறது மாதிரி தான் தோற்றங்கள்லாம் தெரிஞ்சிருக்கு. காலம் கடந்த பிறகுதான் அந்த விளைவுகள்ல இந்த மாற்றம் ஆயிருக்கு. இதை கண்டிப்பாக மாற்றிடலாம். இவனை தெளிவாக வாழ வச்சிடலாம். ஆமாம்மா, இது வந்து உனக்கு நிரந்தர பாதிப்பே கிடையாது. இந்த பிள்ளைய தைரியமா வாழ வைக்கலாம். வெற்றி உண்டு. ஆனா என்ன நீங்க வந்து 3 முறை பார்க்கணும். 3 முறை பார்க்கும் பொழுது 3வது முறையில இந்த பையனுடைய மனநிலைகளுடைய அடக்கம், தெளிவு, நடத்தை எல்லாம் மாற்றமாயிரும். அப்படி இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துறேன். கால் வந்துட்டு வாங்க. உங்க அச்சாங்க, உங்க அச்சா, உங்க அப்பாங்க. ஏன் நம்பிக்கை கொண்டு வந்தேன் வழிகாட்டு, உன் ஞான கண் திறந்து வழிகாட்டு. நீ கோயிலை நம்பு, சாமியை நம்பிக்கா. இது சயின்டிபிக்கா தீர வேண்டியது. எந்த சாமியாராலும் சரியாகுங்கிற நம்பிக்கை எனக்கு கிடையாதுன்னு அவனுடைய உள் மனதுக்குள்ள ரெக்கார்டு வச்சிருக்கிறான். ஏய், நீ என்ன சொன்ன? வேலை விஷயம் என் புருஷன் வரல. யார்கிட்ட பிள்ளை போய் சொல்லுத நீ? கால் வந்துட்டு வா.
துடுப்புகளில் இந்த பிள்ளைய நல்லாக்கி உன் புருத்தனை நம்பிக்கையோட என்னைய கும்பிட வர வைக்க. அதே மாதிரி ஈராண்டு காலங்களாக வருமானத்துக்குரிய நிகழ்வுல உன் வீட்டுக்காரருக்கு சோதனையும் மனத்தளர்ச்சியும் நஷ்டங்களும் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. உண்மையா? அதையும் மாற்றி தெளிவா வாழ வச்சு தாரேன். அவனுக்கு கடவுள் மேல உள்ள நம்பிக்கையும் எண்ணமே அறந்து போச்சு இந்த பிள்ளையினுடைய வேதனையால. ஆனா அவன் உத்தமமான உள்ளம் படைத்தவன், நல்லவன். அது நீ தெரிஞ்சுக்கா. அவனை நான் பூர்ணமா நம்ப வச்சு இந்த பிள்ளைய வாழ வச்சு தருவேன். இப்ப நீங்க இழந்த செல்வத்தையும் நான் மீட்டி தாரேன், தொழிலையும் மாற்றி தாரேன். இந்த அப்படி வெற்றி உண்டு. காப்பாற்றுவோம். சிந்தாம வச்சுக்கா. ஓடியா குடி பேரை கொண்டாங்க. கர்மசாமிக்கு கொண்டாங்க. நேர பிடிப்பா. என்னை பார்க்க பாட்டு பிள்ளையா எந்துங்க, நீங்க எந்துங்கண்ணே பிள்ளைய கொண்டா. என்னடா பாட்டிக்கா நல்ல பிள்ளை பண்றான். என்னடா போயிட்டு வரலாம். உங்களுக்கு உத்தரவு அடுத்த உத்தரவுல கேட்போம். இந்த பிள்ளைக்கு கிடைச்ச உத்தரவு சந்தோஷமா வச்சுக்காங்க. என்ன வேணும் உங்களுக்கு? எவ்வளவு ஏமாந்திருக்கிய? இந்த கைக்குள்ள பணம் வச்சிருக்கேன், வாங்கி கேட்போம். கிடைச்சிரும். சந்தோஷமா இருங்க. போயிட்டு வாங்க. கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு எவ்வளவு கொடுத்தாலும் மனிதன் காணான்னு தான் சொல்லுவான்டா. மனிதனுடைய பிறப்பு அப்படித்தானம்மா? சரி சரி, எனக்கு சிரிப்பு வருது நீ சொல்ல சொல்ல. நீ போ. கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு ராம்நாடு ராம்நாடு கொடுத்தவனே பறித்து கொண்டாண்டி. அவன் பேட்டலா, அவனுக்கு ஊர் பேட்டை. உட்காருங்க, தொடர்ந்து வாங்க. ராமநாடு சாமி யாருக்கு இடம் வீடு சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது. வாங்க, என்ன விஷயம், என்ன வருத்தம்? என்னப்பா இடம் வீடு சொந்த வருத்தம்? கால் வந்துட்டு வரலாம். தம்பி நல்லா இருக்கியோ? வேற என்ன விசேஷங்கள்? ஆண்டவன் இல்லாத உலகம் எது, ஆசைகள் இல்லா இதயம் எது. வாங்க பக்கத்துல. கண்ணை மூடி உட்காருங்க ஜாமுனே. நல்ல கண்ணை முடிக்காங்க. உங்க வீட்டுக்குள்ள போய் பார்த்தேன். ஆதி சிவன் தாழ் பணிந்து அருள் புரிவோமே. என்னடா சிவபெருமான் வரார, சிவனை வணங்குவியானல்ல? சிவனே உங்களுடைய குலலிங்க சாமி குலதெய்வ வந்திருக்கிறார். கண்டேன், காணாத காட்சி போல் கண்டேன். கண்ண முடிக்கொள்ளுங்கள், மீண்டும் சார்ப்போம். அப்பா, புதுமையான இடத்தை பெற்று வீட்டை அமைத்து விருத்தியாக வாழ்வோம் என்று கற்பனை செய்தோம் கருப்பசாமி. வீட்டுக்குள்ள போனதிலிருந்து உயிருக்கே ஆபத்து வந்துருமோங்கிற பயம் ஏற்பட்டு விட்டது. அதுல எங்களுடைய உடலில் நரம்பு பிரச்சனையும் சேதப்பட்ட காயங்கள் பிரச்சனையும் குடும்பத்தில் போட்டி பொறாமைகள் பிரிவுகளும் பண நஷ்டங்கள் ஏற்பட்டது. அது எப்படி? இதால உங்க கேள்வி. கால் வந்துட்டு. அடிமையின் உடம்பில் ரத்தம் எதற்கு, அச்சப்பட்ட கோழைக்கு இல்லம் எதற்கு, கொடுமையை கண்டு கண்டு பயம் எதற்கு, நீ கொண்டு வந்தது என்னடா மீசை முறுக்கு. பக்கத்துலவ என்னடா தம்பி? வீட்டுக்குள்ள போய் பார்த்தேன். அந்த வீட்டை கட்டுகிற சமயத்திலேயே அந்த சனி மூலையில அங்க போய் சுடுகாட்டு சாம்பலும் ஓதி போட்ட முட்டத்தோடும் எலுமிச்சங்கட்டையும் குங்கும சிமிழ் போன்ற ரத்த துளிகளும் கிடந்தது. யார் வச்சா என்று சொல்வதை விட அதை தீர்ப்பது என் கடமை. ஆளை சொன்னா விட்டுறத நீ பாத்துக்கா, நான் தீர்க்க மாட்டேன். உனக்கு என்ன வேணும்? அப்படி சொல்லி என் பிள்ளை கால் ஒன்றுவா. எங்கிருந்தோ ஆசைகள். வணக்கம் மச்சான், நல்லா இருக்கீங்களா? அந்த தீவினையிலிருந்து உங்களை நீக்கி
உடல்நிலைகளையும் நல்லாக்கி உங்க கடன்களையும் தீர்த்து வெற்றியாக்கி தரேன். வேற என்ன வேணும்? கல்யாண காரியத்தை நடக்கணும். கிடாய் வெட்ட வேண்டியிருக்கா எங்கேயும்? ஏன் வெட்டல? அப்படியா? உன் பையனுக்கு கல்யாண விஷயத்தையும் முடிச்சு தரேன். இந்த தீவினைகளையும் மாத்தி தரேன். காலையில என்னைய பார்த்துட்டு போ. இந்தா, நல்லா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. போயிட்டு போயிட்டு. இந்த விபூதி வைங்க. சிவாய நம என்று சிந்தித்திருப்பாய் போ. அதே ராம்நாட்டு பகுதி கருப்பசாமி, நான் உங்களை கூப்பிடுறேனே. ராம்நாடா? கேள்விப்பட்டேன். ராம்நாடு தான் கேள்விப்பட்டேன். ம், ம், ம். சின்ன கருப்பசாமி, பெரிய கருப்பசாமி யாருக்குப்பா இருக்கு? ராம்நாட்டு பகுதி கருப்பசாமி கோயில் யாருக்கு இருக்கு? வாங்க. எங்க இருக்காரு ஐயா நம்ம கருப்பசாமி? கால் வந்துட்டு வா. அதான் காச்சு, நான் இருக்க, நானு கேளு, கேட்டுருவோம். என்ன வேணும்? ரெண்டு வருஷமா கண்ணை முடிக்கா, நிமிந்து உட்காரு. கண்ணை முடிக்கா, நிமிந்து உட்காரு. கால் வந்துட்டு வா. அடுத்து வச்ச சில போல அடங்கி இருக்கானே. உன் பிள்ளைக்கு நரம்பியல் மனநிலைகள் சம்பந்தமான பாதிப்புகள் இருக்கு. இவைகள் மாறுமா? வாழ்நாளே இப்படி பெயருமா? இதுக்கு மாற்றம் என்ன என்பதை தெரிந்து கொள்ளத்தான் இப்போ வந்திருக்க. கால் வந்துட்டு வா. மாற்றி குடுன்னு கேட்டு வரலாம்ல. ஆனா இது எப்படி இருக்கும்? இருக்கும்னு சொல்லிடுவா, நீ நினைஞ்சிருவ. உன் பிள்ளைய மனநிலைகளை மாற்றி திருத்தி தந்து விடுகிறேன். வார பௌர்ணமிக்கு கூட்டு வா, ஜெயிப்போம் போ. இந்தா மகளே, ஐஸ்வர்யமா இரு. உன் மனக்குறை தீர்ந்தாச்சு. இந்த கனியை கொண்டு வை, உன் பிள்ளையினுடைய மனநிலைகளில் மாற்றம் ஆயிருப்போம். கர்மதாமிக்கு அடுத்து தொழில் சம்பந்தமாக முயற்சி செய்து வேதனைப்படுகிறேன் என்று கேட்டு வந்தவன் யார்ப்பா? ராம்நாட்டு பகுதி. வெளிநாடு சம்பந்தமாக தொடர்பு யாருக்கு? வாடா தம்பி வா. என்ன வெளிநாட்டுல அங்க கால் விடாண்டமா? என்னடா பிள்ளை நீல? என்ன பேரு உன் பேரு? பக்கத்துல வா. என்ன பண்ணணும்? என்னடா பண்ணணும்? என்ன வேணும்? தொழில் சம்பந்தமாகன்னு சொன்னேன், அதுக்கு மூஞ்சி அசைக்கல. ரெண்டாம் தரம் உன்னை எப்படா பார்க்கலாம்னு பார்த்தேன், அதான் வெளிநாடு சம்பந்தமானு சொன்னேன். இப்போ சூப்பர் மார்க்கெட்டை நடத்துவோமா, வெளிநாட்டுக்கு போவோமா? சரி, இங்கே லாபம் இருந்தால் அங்கே போவியா நீ? கொண்டா 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 கொண்டானுலாம் இருக்கு உள்ளம், இப்படிலாம் இருக்கு எதையும். வா 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 வா. கால் வந்துட்டு அதான் வா 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 வா. பண வழக்கு, அப்படி பண வழக்கு. உட்கார். இந்த சூப்பர் மார்க்கெட்டை பார்க்கறதுக்கு பொறுப்பான ஒரு ஆளை நிரூபிக்கணுமே. யாருப்பா? அவங்க கூட துணைக்கு ஒரு நல்ல இன்டெலிஜென்ட் லேடிஸை வச்சு பார்க்க வச்சுருவோம். இதையும் நான் கருப்பசாமி என் கண்ணால் பார்த்து நஷ்டப்படாமல் ஆக்கிறேன். 1.5 மாதத்தில் வெளிநாட்டுக்கு போயிடுவேன். கோடி பணம் சம்பாத்தியம் பண்ணுவேன். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்ச விளக்கம் அவ்வளவுதான். எல்லாத்தையும் வெற்றியாக வாழ வைப்பேன். நீ நல்லா இரு. காலையில் என்னைய பார்த்துப்போ. தான் சந்தோஷமா இருக்கு. ஓடா, மூட நம்பிக்கை வச்சுட்டு போ. கருப்பசாமிக்கு போக்குவரத்து துறை டிரைவர் ட்ரு ட்ரு ட்ரு. கால் ஒன்று சொல்லலாம். அண்ணே அண்ணே ஏ சுப்பையா அண்ணே, நம்ம ஊரு நல்ல ஊரு இப்ப ரொம்ப கெட்டு போச்சண்ணே. இன்னும் ஒரு தரம் கால் வந்துட்டு அப்பா. என்ன நினைச்சுக்கா, குடி பார்ப்போம். கையப்பிடி கையப்பிடி. ஓ நமச்சிவாய. குடி குடி, சிந்தாம குடுறா. குடிப்பா. இன்னும் இன்னும் குடிக்கலாம். இன்னும் இதை மேலெல்லாம் தேய்ச்சி குளிச்சுக்கா இன்னைக்கு.
இந்த உடலெல்லாம் காந்திர சக்தி இன்னையோட நின்றோம். உன் கடன் எல்லாம் தீந்துரும். இந்தா இன்னையிலிருந்து வருமானம் பெருகும். கடன் தீரக்கூடிய வழியை நான் கூட்டி தந்துடுறேன். இந்தா கடன் தீரும். வர வைக்கணுமா? அதுக்கு தான் இப்போ வருமானத்தை வர வைக்கணும்னு சொல்லியிருக்கேன். அவன் மண்டையை திருத்தி உங்ககிட்ட தந்திருக்கேன். வெட்டியாக்கிடும். போ நல்லா இருக்கு. கர்மசாமிக்கு நான் விளையாடுறோம்னு நினச்சிக்கலாம். நீங்களாம் என்ன பேர்? உங்கள் பேர்? உங்கள் பேர் என்ன பேர்? எங்க இருக்கா பொம்பளை பிள்ளை? என்ன செய்யணும்? நான் சொன்னா கேட்பீங்களா? நீங்க உங்க வீட்டுக்கு உள்ள நான் போனேன். நள்ளிரவுக்கு பிறகு ஒரு மணிச்சத்தம் கேட்கு. அது யாருன்னு கேட்டேன். நம்ம எல்லையில் இருக்கக்கூடிய கருப்பசாமியுடைய நடமாட்டம் உங்களுடைய பகுதியில் வருது. அது ஒரு முழு காவல். இப்போ 1.25 ஆண்டுகளாக உன்னுடைய பிள்ளை தேவையில்லாத பகையை அவங்க உள் வீட்டுக்குள்ள உருவாக்கி மனவேதனைகள் நடந்து இப்போ பிரிவும் பிரச்சனையும் நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு காரணம் என்ன என்று கேட்கணும். சொல்லணுமா? கண்டிப்பா சொல்லணுமா? எழுதி உருட்டி சுருட்டி திணிச்சிருக்காங்க. புரியுதா? அதுதான் காரணம். 2 பேரையும் ஒன்று சேர்த்து வாழ வச்சிருந்தேன். அந்த தீய சக்தியை கட் பண்ணி தந்துடுறேன். கால் வந்துட்டு வாங்க. இது நல்ல கேள்வி. நீங்க உட்காருங்க. கால் வந்துட்டு வாங்க. நீங்க கணவன் மனைவி 2 பேரையும் இன்பமுடன் இணைந்து வாழ வைக்கிறேன். வெற்றி உண்டு. பையனுக்கு நிலையான தொழிலையும் நிரந்தரமான புத்தியவும் கொடுக்க. நான் சொன்னதுல அர்த்தம் ரொம்ப இருக்குமே. நல்ல பிள்ளை. இருங்க போயிட்டாங்க. கர்மசாமிக்கு 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 அப்படியா? நல்ல சொல்றீங்களா? அரோகரெல்லாம் நல்லா இருக்கு. அருமையா இருக்கு. மதுரை மாநகர் அடுத்து இருக்கு. உத்தரவு இருக்குண்ணே. மதுரையிலே கருப்பசாமி, என் பிள்ளை வாழ்க்கையில மன வருத்தமும் குழப்பமா இருக்கு. அதை எனக்கு சரி பண்ணி தாங்கன்னு கேட்டு வந்தது. வாங்கண்ணே. என்னென்ன பிள்ளை வாழ்க்கையில பிரச்சனை? என்ன? கண்ணை முடிக்கங்க. கால் வந்துட்டு வாங்க. தோட்டம் காக்க போட்ட வேலி பயிரை தின்பதோ, அதை கேள்வி கேட்க ஆளில்லாமல் பார்த்து நிற்பதோ. இப்ப நான் என்ன பாடுதேன், நீங்க என்ன கேட்குறீங்க? குடிச்சிட்டு ஒருத்தன் சண்டை போட்டா அவனை திருத்தக்கூடிய பொறுப்பு உன் மகனுக்கு இருக்கு. இருக்கா இல்லையா? உன் மகனே குடிச்சுக்கிட்டு இருந்தாவன எப்படி இருக்கும்? தப்பா இருக்கும். ஒருத்தருடைய வாழ்க்கையில பிரச்சனை இருந்தா அவங்கள தட்டி கேட்கக்கூடிய பொறுப்பான வேலையில உன் மகன் இருக்கான். ஆனா அவனே தவறான வேலைக்கு போய்கிட்டு இருந்தான்னா பிரச்சனை நடக்கும். ஒரு பொம்பளை அவனுடைய மனத்தை மதிமயக்கி குழப்பம் பண்ணி வச்சிருக்கா. அவள்கிட்ட இருந்து உன் மகனை மீட்டி குடும்பத்தை வாழ வச்சா போதுங்களா? கால் சொல்லலாம். நாராயணா, ஆஞ்சநேயா, சர்வாஞ்சனேயா. காப்பாய்த்தாரம்பா. பௌர்ணமிக்கு மோனாளி என்னை வந்து பாரு, ஜெயிக்கிறேன். அடுத்து பேசுவோம். இன்னைக்கு உத்தரவிடுவதுதான். கருப்பசாமிக்கு ஐயா கருப்பசாமி, என் மகன் நெடுவா வளர்ந்துருக்கான், புத்தி இல்லை. அது யாருக்கு? என்ன புத்தி இல்லை? கால் வந்துட்டு வா.
இல்லை சும்மா நம்ம கூப்பிட்டோம். ஆ. உன் பேர் என்னடா? உட்கார், கண்ண முடிக்கா. உன் பொண்டாட்டியுடைய முன்னோர்கள்ல ஒருத்தருக்கு ஒரு மனநிலைகள் பாதிப்புடையவர்கள் முன்னால இருந்தாங்க, சரியாடா? அந்த ஜீன் படி தான் இந்த பையனுக்கு வந்திருக்கா, அப்படி இல்லை இடைப்பட்ட வேற ஏதாலையும் அதிர்ச்சி வந்திருக்கா அப்படிங்கிறது உன் குழப்பம். காலில் வந்துட்டு வாடா தம்பி, காலில் வந்துட்டு வா. உன் பையனை பார்த்தேன், தானா பாட்டு பாடுறது மாதிரி பாடுவான், தானாவே சிரிப்பான், தானாவே பேசுவான், வாய்க்குள்ளே இப்படி பேசிக்கிட்டு இருப்பான். இந்த மனநிலைகளை மாத்தி அவனை தெளிவு பண்ணா போதுமாடா? அவனை திருத்தி கொடுத்துறதவனு உத்தரவாயிடுடா, வெற்றியாக்கி தந்துடுற. கால் வந்துட்டு வா. பௌர்ணமிக்கு அவனை கூட்டு வாப்பா, புரியுதா? கூட்டு வா, வெட்டி ஆக்கிடுவோம். கர்மசாமிக்கு பக்கத்துல வா, பக்கத்துல வா, பயப்படாம வா, தைரியமா இருடா. இந்தா நல்ல முன்னேறிடுவா, சந்தோஷமா இரு, போயிட்டு வா. கர்மசாமிக்கு எதிர்பாராத விபத்துக்களால் பாதிக்கப்பட்டு மன வருத்தம் அடைந்து வந்தவர்கள் யார்? இது யாரு? என்ன விபத்துகள்? நான் கேட்ட கேள்விக்கு பதில் நீங்க இல்லை, என் உத்தரவுக்குரியவர்கள் நீங்க இல்லை. இருங்க, நான் போறேன். தாயும் மகனும், மதுரை தாயும் மகனும். என்னடா தம்பி, சோமா இருக்கியா? என்ன என்ன நடந்துச்சு? கால் வந்துட்டு வாங்க. பையன் நல்ல வேணா? இல்லை கல்யாணம் முடிக்காண்டமா, பக்கத்தில் வா. இருந்தா எங்களுக்கு என்ன? நிமிந்து பாரு, கல்யாணம் முடிக்காண்டமா உனக்கு? கல்யாணம் முடிக்கிறதுக்காக தானடா வேலைக்கு போன வச்சுக்கிறோம். வேலை உனக்கு 1.5 வருஷம் கழிச்சு தான் கிடைக்கும். அதுக்கு பிறகு கல்யாணம் முடிச்சுக்கிறதையா? அவள் பொறுக்கணும்ல. கால் வந்துட்டு வா. ஏக்கா நீ உட்காருக்கா. அவனை பெற்றது மட்டும் தான் குற்றம், நீ வேற எந்த குற்றமும் செய்யலை. மனதுக்குள்ளேயே மறைச்சு வச்சிருக்கியடா, வெளியில சொல்லலையா? பக்கத்துல வா. இந்த மாதமே உனக்கு வேலை கிடைக்கும். இந்த குடும்பத்துக்கு நீ உறுதுணையாக இருக்கணும்னு உங்க ஆத்தா நினைக்கிறா. ஆனா நம்ம ஒரு பொறுப்பா இருந்தோம்னா நம்ம விரும்புறதை அடைஞ்சிக்கலாமே, அதுக்குன்னு ஒரு வருமானம் நமக்கு இருந்தா நல்லதுன்னு நீ நினைக்கிற. இப்போ உன் விருப்பத்துக்கு உனக்கு நான் வேலை தரவா, இல்ல பெத்தவங்களுக்கு கடமை செய்துக்கு தரவா? அப்படி இதெல்லாம் என்ன செய்ய சேர்த்து பார்த்துக்கலாமா? இந்த அப்படி மனம் தவறாமல் உன்னை காப்பாற்றுறேன். இந்த மாதமே உனக்கு வருமானம் கிடைச்சிரும், சந்தோஷமா இருக்கு. உன் பொம்பளை பிள்ளையுடைய மனத்தை பார்த்தேன், நல்ல பிள்ளை, தெளிந்த பெண்ணு. இந்தா வரன் கிடைச்சாச்சு. ஜாதகம் வந்தோன்னே என்கிட்ட காட்டாமல் நீ முடிவு சொல்லக்கூடாது. போயிட்டு வா, நல்லா நடத்தி தரேன், சந்தோஷமா இருக்கு. வரலாம். கணவன் மனைவி 2 பேர்கள். மதுரை மாவட்டம். நீங்கள் மதுரையா? மதுரையில் எந்த இடம்? பார்த்தியா, அது மதுரை இல்லை, மேலூர் வேற. நாராயணா கோவிந்தாச்சுத மகாதேவா. ஸ்ரீமன் நாராயணன் பெருமாள் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்றது யாரு? ஆஞ்சநேயர் வாப்பா வா. சர்வங்கஸ்தாய நமோ. மராமரா 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 மரா மரா மரான்னு சொல்லி வரும்பொழுது என்ன வார்த்தை வரும்? ராமா 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 என்று கால் விட்டுலாம். என்னம்மா வேணும்? இது என்ன சத்தம்? யாருக்கு யாரு காசு கொடுத்தீங்க? முதல்ல போனை ஆஃப் பண்ணிட்டு வந்து உட்காருங்க. அந்த பணத்தை வாங்கி கொடுக்கலாம்னு உத்தரவாயிடுதுப்பா. அனுமாரு ஆஞ்சநேயர் இருக்காரு.
இப்போதைக்கு 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 செய்யக்கூடாது. உன் சொல்ல நான் கேட்கணுமா, நீ ஏன் சொல்ல கேட்கணுமா? 3 மாத டைம் இருக்குடா, அதுக்கு பிறகு மாற்றி வச்சு தரேன், அதுக்குள்ளே உன் பணம் வந்து சேர்ந்துடும். இந்தா நல்லா இருக்கு, போயிட்டு வா. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு. சரி, மதுரை மேலூர் எல்லை உடல்நிலை மனநிலை பாதிக்கப்பட்ட மகன். உங்களுக்கு தெரிஞ்சவங்களா அவங்க? நமக்கு தெரிஞ்சவங்களா? இன்னொருத்தர கால் விட்டு வா. ஜெய் வீரகாளி. வீரகாளி அம்மா எங்க இருக்கா? வாங்க வாங்க, நானும் பக்கத்துல இருப்பேன். கருப்பசாமி இருக்கனா? செய்வனை கோளாறால நடந்திருக்குன்னு சொல்லி கோடாங்கி சொல்லிச்சே, கேட்டீங்களு? எத்தனை நாள் கோடாங்கி அடிச்சிய? தூரத்துல கால விட்டுவாங்க. உங்களுக்கு கிடைக்க தெரியுமா? குறிய துலக்கு அடிச்ச கோடாங்கி பொய்யா உண்மையானு தெரியணும் ஐயா. அவன் பதில் சொல்ல முடியாம உடைச்சி போட்டுறதுன்னு சொல்லிட்டு போயிட்டான அம்மா. உண்மையா? அது கஞ்சி கோடாங்க, கடவுள் கோடாங்க, ஆடி வர சாமி எல்லாம் இறக்கி வச்ச கோடாங்கி. அவன் சொன்னதெல்லாம் உண்மையா பொய்யாங்கிற ஒரு சந்தேகம் உங்க உள்ளத்துல இருக்கா? செய்வனையால நடக்கல, ஆனா அவன் சொன்னா செய்வனை வச்சிருக்குன்னு. அப்படி இல்லை, கிரகங்களால் உன் மனநிலைகள் பாதிக்கப்பட்டது. இந்த நிலைகள் இருந்து மாற்றி உன் குடும்பத்தை மேன்மையாக்கி தருவது என் செயல். கால் வந்துட்டு வா செல்ல மகனே. யாருக்கு கேட்டிருக்கான பார்ப்போம். கட்டார்னு வெட்டிடுவான். உன்னுடைய எண்ணெய்க்குள்ள போன சக்கரத்தாழ்வார்னு ஒரு தெய்வ ஸ்தலம் இருக்கோ? அதான் அதுக்கு பேர் தான் சக்கரத்தாழ்வார் கோயில். சக்கரத்தால் உடனறுத்தான் சலந்தரன். சுதர்சன சக்கரத்தை கையில் ஏந்திய பெருமாளாக காட்சியளித்த கோயில் அது. சரிதானே? ஆனாலும் நீங்க எங்கேயே கிடாய் வேண்டுதலை பண்ணியிருக்கலாம்ல. அது எங்கே? எந்த கோயிலுக்கு? எந்த ஊர்ல இருக்காரு? ரோட்டை விட்டு இறங்கணும்னா வலது புறத்துல, உள்ள போனோம்னா இடது புறத்துல மேடையில் இருப்பார். அவர் தானே. காலில் விழுட்டு வா. நம்மகிட்ட கொஞ்சம் ஆகாய விமானம்லாம் இருக்குல்ல, நினைச்சதை நடத்திரு. உங்களை நான் சரியாக்கி தந்துருந்தேன். ஆய், என்ன உயிர் வேணுமா பணம் வேணுமா? உயிர் வேணும்ல, காலையில் என்னைய பார்த்து வெற்றிகரமான முடிவோடு செல்வீராக. கர்மசாமிக்கு நல்லா. அதே மதுரை எல்லை கடன்பட்டு மனவேதனை அடைந்து வந்த மகன். எந்த ஊரு, எந்த இடம்? கால் வந்துட்டு வாங்க. பூந்தோட்ட காவல்கார. பூந்தோட்டம் தெரியுதா? எங்க கிடக்கு? திருப்பரங்குன்றத்து பக்கத்துல இருக்க பூங்கா இருக்கா? கால் வந்துட்டு வா. ஏய் மாயாண்டி, இங்க வந்தானே. உட்கார். ரெண்டு பேரும் யார் யாரு? அக்காளும் தங்கச்சியும். யாருக்கும் பணம் வாங்கி கொடுத்தீங்களா? உங்க கடனை நீக்கி தந்தா போதுமா? வேற என்ன வேணும்? பிள்ளைகள் வாழ்க்கையை பற்றி கேட்பதற்கு ஐப்பசி மாதத்துக்கு பிறகு உன் பிள்ளைக்கு நல்வாழ்க்கை அமையும். இப்ப கடன் நீங்கிறதுக்கு நான் பணம் தாரேன். ஜெயிச்சுக்கா, வெற்றி உண்டு. பெரிய ஆயின்னு ஒரு அம்மா வரல. அவ யாரு? உன் வீட்டுக்கார வழியில் உள்ள தெய்வமா? என்ன பின்ன என்ன? அவளுக்கு அங்க உள்ள பேரு பெரிய ஆயி. புரியுதா? குணமாக்கிடுவோம், நல்லா ஆக்கிடுவா. பணம் தாரேன், கடத்தை நீக்கிக்கோ, கண்ணியமா வாழ்ந்துக்கோ, போயிட்டுவோ. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு. அடிக்கடி ஏப்ப வருது யாருக்குப்பா?
என்னடா ஏப்பம் வருது? கோயில்களுக்கு போனா ஏப்பம் வருது. சும்மா இருந்தா வரமாட்டுக்கு. அப்ப அது உள்ளுக்கு இருந்து ஏதோ ஒரு ஆரம்பிச்சுட்டியா? கால் வந்துட்டு வா. ஐயோ! பெரிய